உபயோகித்தீரும் பலிபீடத்தின் தயலாய் என்னை தோறும் அறிந்துள்ள அசுத்தங்களை தூரும். கடைசியாக சியோன் பாட்டு புத்தகத்தில் இல்லை, மொபைல் ஆப்பில் இருக்குது. பாடல் 899 பாடல். இப்பாட்டை தெலுங்குல கூட లేదు. தமிழ் பாட்டு புத்தகத்திலும் இந்த பாடல் இல்லை. மொபைல் ஆப்பில் அந்த சியோன் பாட்டு தலையில் 899 பாடல், என் இன்ப துன்ப நேரம். துன்ப நேரம் நானும் நானும்
நானும்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் நானும்மை சேருவேன். Praise the Lord. தேவன் அருமையான ஜெப நேரத்தை நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். ஏனென்றால் அநேக மரண தருவாயிலே காணப்பட்டிருந்தார்கள். பலவீனத்திலே, வியாதியிலே, பற்பல சூழ்நிலையிலே ஒவ்வொரு அருமையான அன்புள்ள சகோதரர் சகோதரிகள் குடும்பம் காணப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் நம்ம நினைத்தள்ளினார். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் ஜீவனுள்ளவர்களாக வைத்து சுகம் பலன் யாவற்றையும் பரிபூர்ணமாக ஈர்ப்பு செய்து தேவனுடைய சபையிலே நம்மை காத்து கொண்டு வந்து இவ்விதமாக ஜெபிக்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். ஆகினாலே வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து பயந்தவர்களாக ஜெபித்து அதன் பிற்பாடு நாம் ஜெப செய்திகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தாவே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, இந்த பரிசுத்தமான பாதத்தை பிடித்து முத்தம் ஸ்தோத்திக்கிறோம். தயவு பண்ணின இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், அற்பமானவன், நீசனுமானவன் தாப்பனே, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்பாக எல்லா விதத்திலேயும் ஞானத்திலேயும் அறிவிலேயும் நான் குறைவுள்ளவன் என்று அறிக்கை செய்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். 1 சாமுவேல் 3:9. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்று ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு உரிமை பாராட்டுகிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே எரேமியாவுடைய வாயை தொட்டு இதோ என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயிலே வைத்தேன் என்று சொன்னீரேன். அதே அவ்வண்ணமாகவே ஆண்டவரே உடைய பரிசுத்தமான கரம், அற்புதங்களை செய்கின்ற கரம் ஆண்டவரே என்னுடைய வாயை தொட்டு உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே அடியனுடைய வாயில வைக்கும்படியாக மன்றாடுகிறேன். இந்த நேரத்தை கொடுத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்க உங்களுடைய வேதத்தை நாங்கள் சுருக்கமாக ஆண்டவர் தியானிக்க ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். வருகின்ற பிள்ளைகளை சீக்கிரமாக கொண்டு வந்து சேரும். எங்கள் மத்தியில் பலவீனராக இருக்கிறதுக்காக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக விதமான துன்பங்களுக்குள்ளாக துக்கங்களுக்குள்ளாக கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கொடுத்த சபைக்காக, சபையின் விசுவாசிகளுக்காக, சபையின் ஊப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பார்க்கின்ற தேவன், காண்கின்ற தேவன். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக வழிநடத்துகிற ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர். ஆகையினாலே கர்த்தர் தாமே நீர் எங்களை வழிநடத்தலுமாய். கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது என்று சொல்லி சத்துருடைய எல்லா கிரியைகளும் தடை செய்யும்படியாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துடைய மகா பரிசுத்த நாமத்தாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஜெபத்துக்காக யாத்திரையாகமும் 23ஆம் அதிகாரம், யாத்திரையாகமும் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் அனைவருமாக சேர்ந்து வாசிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்கிறார். யாத்திரையாகமும் 23:5ஆம் வசனம். உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு வீழ்ந்து கிடக்க கண்டாயனால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனுடனே கூட அதற்கு உதவி செய்வாயாக. எப்பேற்பட்ட அன்புள்ள தேவன் என்று பாருங்கள். அவர் கர்த்தர், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை, அவருடைய தயவு தலைமுறை தலைமுறையாக நமக்கு நீடித்துக் கொண்டே இருக்கும். பழைய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவர் இந்த பகைக்கிறவனை குறித்து இவ்விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை
சுமையோடு வீழ்ந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் நீ என்ன பண்ணணுமா? அந்த கழுதைக்கு, அந்த மனுஷனுக்கு நீ உதவி செய்யணும். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தின்படியாக நம்முடைய ஆண்டவர் இப்பேற்பட்டவர்னா அவர் எரிச்சலின் தேவன், கோபாக்கினி உள்ள தேவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், இப்பேற்பட்ட நிபந்தனைகள் சட்ட திட்டங்கள் கூடிய ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நம்முடைய சத்ருவையும் நம்மை பகைக்கிறவர்களையும் நம்மை துன்பப்படுத்துறவர்களும் கூட அவனுக்கு போய் உதவி செய்ய என்று தெளிவாக அவருடைய பரிசுத்தமான வேதத்திலே பரிசுத்தாக எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால பிரியமான சகோதரனே சகோதரியே, இங்கு இப்போது நாம் கூடி வந்திருக்கிற காரியம் என்னவென்றால், அநேகருக்காக, அநேக ஜனங்களுக்காக, அநேக பரிசுத்தவான்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, நம்முடைய சபைக்காக நாம் செய்ய போகிற ஒரு காரியம்தான் உதவி. ஏனென்றால் இந்த ஜெபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஜெபம் எனப்பட்டது உதவி. பாருங்கள், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11 வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11 வசனம். பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 கொரிந்தியருக்கு இவ்விதமாக எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 3 நிருபங்கள் எழுதினாரு. அதில் ஒரு நிருபங்கள் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இது 2 நிருபங்கள் தான் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 18 மாதங்கள் அங்கே தங்கி, 1.5 வருஷமா தங்கி ராத்திரியும் பகலுமா அங்க இருக்க அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அவர் சொல்லி அநேக ஜனங்களை ஏற்படுத்தின பிற்பாடு இந்த கொரிந்தி பட்டணத்தார் விசுவாசத்திலிருந்து விலகி போயிட்டாங்க. விலகி போன பிற்பாடு அவங்களை திரும்பவும் நிலைநிறுத்தும்படியாக, அவங்களை திரும்பவும் கர்த்தருக்குள்ள கொண்டு வரும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தி பட்டணத்தில் 1.5 வருஷம் தங்கியிருந்து காத்திருந்து தேவனுக்காக உழைத்தார். ஆக்கில்லா பிரிஸ்கிலாவோடு சேர்ந்து கூடார தொழிலை செய்து கொண்டு அந்த ரோமா பட்டணத்தில், அந்த கொரிந்தி இடத்துல அநேக விதமான உபத்திரவங்கள், பாடுகளை அனுபவித்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை, பரிசுத்தமான ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து கொண்டிருக்கார். இப்போ அவர் இந்த கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதும்போது அவருடைய நிருபத்தில் எல்லாம் பாருங்க, வாழ்த்துதல் இருக்கும், முடிக்கும் போது வாழ்த்துதல் இருக்கும். அதில் நடுவில் பார்க்கும்போது கிருபை, சமாதானத்தை, இது எல்லாத்தையும் உள்ள அடக்குவார். அவர் சமாதானத்தோடு ஆரம்பிப்பார், சமாதானத்தோடு முடிப்பார், வாழ்த்துதலோடு ஆரம்பிப்பார், வாழ்த்துதலோடு முடிப்பார். இப்படிதான் அவருடைய நிருபங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த கொரிந்தி நிருபத்தில் பார்க்கும்போது ஒரு விசேஷித்தமான ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்ப ஜெபம் என்றது என்னதுன்னா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். ஜெபம், இந்த விண்ணப்பம் அப்படின்னா என்னன்னா, அநேகருக்காக, அநேக ஜனங்களுக்காக பரிசுத்தவான்களா இருந்து, நீதிமான்களா இருந்து, உத்தமர்களா இருந்து, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம அநேகருக்காக ஏறெடுக்கின்ற ஜெபம் தான், அநேகருக்காக செய்யப்படுகின்ற உதவி தான் அங்க விண்ணப்பமாக, ஜெபமாக இருக்குது. பிரியமான சகோதரனே, ஆகையினாலே ஜெபம் என்பது மற்றவர்களுக்கு, அநேகருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி. பாருங்க, இந்த விண்ணப்பத்தை நம்ம செய்யல, இந்த விண்ணப்பம் என்கிற உதவி நம்ம செய்யலனா நம்ம எப்பேற்பட்டோம்னா நம்ம பாவிகள். பாருங்க, 1 சாமுவேல் 12 அதிகாரம் 23 வசனம். 1 சாமுவேல் 12:23. செய்யாதிருப்பேனானால், பாருங்க, அப்ப இந்த விண்ணப்பம் என்பது உதவி. இந்த உதவியை நம்ம மற்றவர்களுக்கு செய்யல, அநேக ஜனங்களுக்கு நம்ம இதை காண்பிக்கலனா அப்ப நம்ம யாருன்னா பாவப்பட்டவங்களா மாறிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க தான். ஆனா இப்ப நம்ம எப்படி மாற்றப்படுகிறோம்னா பாவிகளாக மாற்றப்படுறோம். எதற்காக? மற்ற சகோதரனுக்காக, மற்ற சகோதரிக்காக, மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்காத பட்சத்துல நாம பாவிகள் என்று சொல்றாரு. பிரியமான சகோதரனே, அன்புள்ள தேவன் இந்த சாயங்கால வேலை நேரத்துல ஆண்டவர் நமக்கு இந்த ஜெபத்திற்கான ஒரு தலைப்பு தராரு. என்ன தலைப்புனா அது உதவி. இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிற நாம அநேகருக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம் உதவி. அந்த உதவியை பற்றி தான் ஆண்டவர் நம்மோடு தெளிவா பேச போறார். நாம உதவி எப்படி பெற்றுக்கொள்ளணும், உதவி எவ்விதமாக தேவனுக்கு முன்பாக செய்த உதவியில் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும், யாருக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும், இந்த 5 காரியங்களை குறித்து தான் பார்க்கணும். முதலாவதாக
நாம் எவ்விதமாக நம்ம உதவி பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 15:25. அவள் வந்து ஆண்டவரே பாருங்க, இந்த சகோதரியை பத்தி நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர்கிட்ட முதலாவது குறிப்பு என்னன்னா, நம்ம உதவி ஆண்டவர்கிட்ட பெறுவதற்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய காரியத்தில் நிறைவேறுவதற்கு அவருடைய சமூகத்தில் விழிப்பாக நம்ம இருக்கணும். இதுதான் ஆண்டவர் நம்ம சொல்லிட்டார். முதலாவது உதவி நம்ம பெற்றுக்கொள்ளனா நமக்கு நிச்சயமா பொறுமை நம்முடைய வாழ்க்கை மிக மிக அவசியமா இருக்கு. அவர் சொல்றா, அந்த சகோதரி, ஆண்டவரே நீர் வந்து எனக்கு உதவி செய்யும். எதற்காக உதவி செய்யணும்? அவங்க கானானிய ஸ்திரீ இல்லையா? ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள இருக்காரு. இந்த சகோதரி கானானிய ஸ்திரீ, அதாவது புறஜாதியாக இருக்கிற ஒரு ஸ்திரீ. ஆண்டவருடைய ஆசீர்வாதமோ தேவனுடைய நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாமங்கள் எழுதப்பட்ட ஸ்திரீயோ இல்லை. இந்த சகோதரி ஒரு கானானிய ஸ்திரீ. அப்ப கானானிய ஸ்திரீனா அவங்க யார்? அவங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்தானம். யார் இவங்க? நமக்கு நன்றா தெரியும். நோவாவுடைய பேரனுக்கு இந்த சாபம் வந்து, நோவா எப்போது வஸ்திரம் இல்லாம படுத்துக்கொண்டானோ இந்த காம் போய் அவ பார்த்ததுனால அந்த காரியங்கள் தமக்கு உண்டான அந்த சாபம் அந்த காமுக்கு வராம தன்னுடைய பேரமகனாக தன்னுடைய பேரனுக்கு இந்த கானானியருக்கு இந்த சாபம் வந்துடுச்சு. இந்த கானானியர் அப்படி யாருன்னா சபிக்கப்பட்டவங்க. கானானியர் என்று சொல்லும் போது சபிக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு குல தெய்வமா இவங்க எதை அவங்க தெய்வமா கொண்டிருந்தாங்கன்னா, அங்க பார்க்கும்போது அஸ்தரோத்தை கொண்டு இருந்தாங்க, பாகால கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி அநேகமான நரபலியை கொடுத்து இப்பேற்பட்ட கொடுமையான பாவத்தை செஞ்ச விக்கிராராதனை. சபிக்கப்பட்டவங்க, தன்னுடைய குமார்த்திய பலி கொடுத்தவங்க, தீ மிதிக்க பண்ணவங்க. இவங்களுக்கு பாகால் அஸ்தரோத்து தான் தேவதையா கொண்டவங்க. இப்பேற்பட்ட சந்ததி தான் இந்த கானானியர்கள். அப்ப இந்த கானானியர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கானானிய பார்த்து, அம்மா இங்க மேஜில் இருக்கிற அப்பம் இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி நாய்க்குட்டிக்கு போடுவேன் அப்படின்றத சொல்றாரு. உடனே இந்த சகோதரியை பாருங்க, நல்லா கவனித்து பாருங்களேன். நானா இருந்தா என்ன நினைச்சிருப்பேன்? என்னை பார்த்து ஆண்டவர் நாய் எண்ணிட்டாரு. நான் ஆண்டவருக்காக எவ்வளவோ உழைக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆண்டவருக்காக நான் எவ்வளவோ செய்யறேன், என்னை பார்த்து அவர் நாயின்னு சொல்லிட்டாரு. நான் இனிமே நான் சபைக்கு வர மாட்டேன், இனிமே நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமே நான் எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு தூரத்துல இருந்து ஆண்டவர் நான் பின்பற்றி வந்தேன். அத்தனை ஜனங்க முன்னால எத்தனையோ கோடான ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி என்ன நாயின்னு சொல்றாரு. அப்படின்ற ஒரு மனஸ்தாபம் நிச்சயமா நமக்குள்ள வந்திருக்கும். ஆனா இந்த சகோதரி பொறுமை. நீ என்ன நாயும் சொன்னாலும் பரவாயில்ல, என்ன மாடுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன நீ என்ன வேணா சொல்லு, ஆனா என்னுடைய மகளுக்கு மட்டும் நீ குணத்தை தாக்குங்க. எப்பேற்பட்ட விசுவாசம்! சரி, இவங்க கானானிய ஸ்திரீ இல்லையா? கானானிய ஸ்திரீக்கு இவர் ஆண்டவரே தாவீதின் குமாரன் எப்படி தெரியும்? அப்ப யாரோ ஒரு நபர் தான், யாரோ ஒரு உண்மையான விசுவாசி தான் இந்த கானானிய இந்த ஸ்திரீக்கு, இந்த சகோதரிக்கு கர்த்தர் சுகத்தை தருகிறவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், மருத்துவர்கள் உயிரோடு எழுப்பக்கூடியவர், அவர் மெய்யான தேவன், அவர் வல்லமுள்ள தேவன் என்பதை இந்த சகோதரிக்கு தெரியப்படுத்துறாங்க. எப்ப இந்த காரியத்தை கண்டாங்களோ, எப்ப இந்த காரியத்தை அவங்க கேட்டாங்களோ, தன்னுடைய சொந்த ஊரை விட்டாங்க, தன்னுடைய சொந்த இனத்தை விட்டாங்க. தன்னுடைய மகளுடைய ஆரோக்கியத்திற்காக, தன்னுடைய மகளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் பின்னாடி எத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்தாங்கன்னு தெரியல. ஆண்டவர் அநேகமா நன்மை செய்வதாக சுட்டித் இருந்தார். அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக எத்தனை கிலோமீட்டர் இவங்க நடந்து வந்திருப்பாங்க, எவ்வளவு விதமான பாடுகள் சகித்திருப்பாங்க, எவ்வளவு விதமான நடுவழியில் வருகின்ற அவமானங்களை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா எதையுமே அவங்க பொருட்படுத்தலை. முதலாவது இந்த உதவிக்காக நாம விசுவாசிகளா இருக்கிற நாம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய மட்டும், ஆண்டவருடைய கண்களை நமக்கு இரக்கம் செய்ய மட்டும். இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, அந்த சபிக்கப்பட்ட ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ, பொறுமையோடு காத்திருந்த ஸ்திரீ, ஆண்டவரே பார்த்து நாயும் சொன்னா கூட அதை ஆசீர்வாதமா ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே பரவாயில்ல, ஆண்டவர் நீ என்ன நாய் சொன்னாலும் எதை சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா நாம் அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது. நமக்கு கோபமும் வைராகியமும் வந்துடும். ஆனா இந்த ஸ்திரீயை போல ஆண்டவருடைய உதவிக்காக நம்ம என்ன பண்ணணுமா? முதலாவது காத்து கொண்டு இருக்கணும். ரெண்டாவது அவருடைய உதவிக்காக நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டாவது பாருங்க, அவருடைய உதவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் 9:24. பாருங்க, ரெண்டாவது நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது. முதலாவது நமக்குள்ள என்ன இருக்கணும்னா பொறுமை இருக்கணும்,
ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்கணும். அப்போதான் அவர் உதவி செய்வார். உதவி அப்படின்னா என்னன்னா அது ஜெபத்துக்கு அடையாளமா இருக்குது. ஜெபம் அப்படி சொல்லணும்னா அது உதவிக்கு அடையாளமா இருக்குது. நம்ம யாரெல்லாம் அநேகருக்காக ஜெபிக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவர் சன்னிதானத்தில் காத்திருந்து விண்ணப்பிக்கிறோமோ, நாம் எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய நம்ம செய்து கொண்டிருக்கிற ஒரு காரணம் என்னன்னா நம்ம உதவி செய்யணும்னு அர்த்தம். அதுதான் 2 கொரிந்தியர் 1:11 வாசிப்பாங்க. இப்ப 2வது இந்த உதவியில பாருங்க, நமக்கு இருக்கக்கூடாத ஒரு காரியம் என்னன்னா அவிசுவாசம். அவிசுவாசம் இருந்துச்சுன்னா நாம எவ்வளவுதான் ஆண்டவர் சன்னிதானத்தில் உபவாசம் இருந்தாலும், நம்முடைய வஸ்திரங்கள் இல்லை நம்முடைய இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக நடந்துனாலும், அநேக விதமான நற்பணிகளை செய்தாலும், அநேக விதமான நல்ல குணாதிசயங்கள் இருந்தாலும் அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அது டோட்டலா பூஜ்யமா மாறிடும். அதனால இந்த 2வது ஆண்டவருடைய உதவி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள் இருக்கிற அவிசுவாசம் போகணும். அந்த தகப்பன் முதலாவது தாயை பார்த்தோம். தாய் தன்னுடைய மகளுக்காக போராடி ஆண்டவர்கிட்ட ஜெயம் பெற்றதை பார்த்தான். அந்த சகோதரியை பார்த்து ஆண்டு சொல்ற, இப்பேற்பட்ட விசுவாசம் நான் எங்கேயுமே பார்க்கல. அந்த சகோதரியை பார்த்து, அந்த கானானி ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, இப்பேற்பட்ட விசுவாசம் நான் எங்கேயுமே பார்க்கல. அதே போல நம்முடைய ஏலிம் ஜெப வீட்டை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், ஏலிம் ஜெப வீட்டு போல விசுவாசிகள் யாருமே இல்லை. ஏலிம் ஜெப வீட்டு விசுவாசிகள் போல பொறுமை உள்ளவர் யாருமே இல்லை. அப்பேற்பட்ட சாட்சி உள்ளவர்களாக நம்ம இருக்கோம். இங்க 2வது ஒரு தகப்பன் ஒரு மகனுக்காக ஆண்டவர்கிட்ட ஒரு உதவி கேட்கிறேன். என்ன உதவினா, ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் இருக்கு. நாமும் கூட ஜெபத்தில் அறிக்கை செய்யணும், கர்த்தாவே நீங்க அநேக காரியங்களை செய்யற, நீங்க வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். நீங்க சொல்ற நீங்க எல்லாவற்றையும் சொல்லுகிறது நிறைவேற்றுகிற தேவன். ஆனா அது விசுவாசிக்க எனக்கு இல்லை ஆண்டவரே. எனக்குள்ள என்ன இருக்குன்னா அவிசுவாசம் இருக்கு. ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், அநேக சத்தியங்களை நான் தெரிந்து கொள்றேன். ஆனாலும் எனக்குள்ள என்ன தடையா இருக்குன்னா அவிசுவாசம் தடையா இருக்கு. நாமும் இந்த 2வது இந்த உதவியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தாவே எனக்குள்ளாக அந்த அவிசுவாசம் இருக்கு ஆண்டவரே, தயவாக அதை எடுத்து போடுன்னு ஆண்டவர் நோக்கி கேட்டோம்னா நிச்சயமா நமக்கு உண்டான அவிசுவாசத்தை அவர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். நாம அவிசுவாசத்தோடு தேவனுடைய சன்னிதானத்தை நம்ம ஜெபிச்சோம்னா அந்த ஜெபம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அது மிகுந்த பலனை தருவதற்கு தான் இருக்கும். 3வதாக பாருங்க, 3வதாக அவருடைய உதவி எப்பேற்பட்டதா இருக்குது. யாருக்காக நம்ம ஜெபிக்கணும்னா பாருங்க, சங்கீதம் 118 3ஆம் வசனம். சங்கீதம் 118 3. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் மன்னிக்கும் 13 இருக்குது. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். 3வது பாருங்க, நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், நம்முடைய சகோதரனும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், நம்முடைய சகோதரியும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனா அவருடைய இருதயத்தில் ஒன்று மட்டும் இருக்கும், நம்ம மறந்துடவே கூடாது. எப்போ நம்ம விழுவோம், எப்போ நம்ம இடத்துக்கு வருவாங்க, இதை தான் அவருடைய மைண்ட்லேயே இருக்குமோ தவிர, ஐயோ சகோதரன் வீழ்ந்துட்டானே, அவன் பாவத்தில் வீழ்ந்துட்டானே, அவனை தூக்கி விடணும் எண்ணம் யாருக்குமே இருக்காது. இது மனித சுபாவம்படி இயல்பான ஒரு காரியம். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை வீழ்ந்துட்டாங்கன்னா அந்த சகோதரனை கைப்பிடிச்சு தூக்க மாட்டாங்க. பேதுரு வீழ்ந்துட்டார், சமுத்திரத்தின் ஆயத்தில் போயிட்டார். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு இருக்கலாம், அப்படியே அற்ப விசுவாசியை போ அப்படின்னு விட்டு இருக்கலாமே. ஆண்டவர் அப்படி விடலை. ஆண்டவர் அன்புள்ள தேவன். உடனே கைப்பிடித்து அவரை கடிந்து கொண்டு, அற்ப விசுவாசனை கடிந்து கொண்டு திரும்ப எழுப்பிட்டார். அப்போ நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எப்பேற்பட்ட உதவி நாம பெற்றுக்கொள்ளணும், மற்றவங்களுக்கு எப்பேற்பட்ட உதவி செய்யணும்னா விழுந்து போனவர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனைகள், டைவர்ஸ், கடன் பிரச்சனை, அநேக விதமான குடும்பத்தில் அந்நியர்களுக்கே இல்லாத பயங்கரமான பிரச்சனைகள் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் இருக்கு. சபைகளை காணப்படும், சபைகளை வாக்குவாதம், பிரச்சனைகள், சண்டைகள், கலகங்கள், அநேக விதமான காரியங்கள் எங்க இருக்குன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான் இருக்குது. நீங்க நம்ம கோர்ட்டுக்கு போய் பார்த்தோன்னா அவர் ஒரு பட்டியல் தராங்க, அந்த பட்டியல ஃபுல்லாமே கிறிஸ்தவர்கள் தான் அதிக டைவர்ஸ், அதிக விதமான பிரச்சனைகள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான் காணப்படுறாங்க. பிரியமான சகோதரன், ஆண்டவர் நமக்கு கத்துத்தர, இந்த மாலை வேலை நேரத்தில் கத்துத்தர ஒரு காரியம் என்ன தெரியுமா, நாம விழும்படியோ இல்லை மற்றவங்க விழும்படியோ எக்காலத்தையும் இந்த எண்ணமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவேளை அவன் விழுந்தானா அவனை நம்ம தூக்கி விடுகளாக இருக்கும். பாருங்க எபிரேயர்களின் நிருபம், அந்த எபிரேயர்களின் நிருபத்தை பாருங்க. நம்ம அந்த விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏன் விழுந்து போறாங்க? அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை நிலையாய் போய் சேரல. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு பாருங்க, காலத்தை பார்த்தா இவங்க எப்படி இருக்குன்னா பாஸ்டரா இருக்கணும், பெரிய போதகர்களா இருக்கணும்,
ஆனால் திரும்ப அவங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, சபைக்கு வராங்க, பாடி ஃபுல்லாக ப்ரெசன்ட் தான். வெள்ளிக்கிழமை வருது, சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது, பைபிள் ஸ்டடியில் உட்காருது, எல்லாத்துலேயும் பாடி இங்கே தான் இருக்குது. ஆத்மா எங்கே போகுது? காலத்தை பார்த்தா நீ நிச்சயமாகவே நம்ம எல்லாருமே போதகர்களாக ஊழியக்காரி பெரிய ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது. எங்கே விதை போட்டோமோ அங்கே தான் இருக்குது. அது சுத்தமாக வளர்ச்சி இல்லை, வீழ்ந்து போகுது. பாவம் பார்த்த உடனே வீழ்ந்து போகுது. பாவம் தன்னுடைய காற்று கண்ணில் எப்போ பார்க்குதோ, எப்போ அந்த இருதயத்தில் தன்னுடைய அந்த பாவ இச்சைகள் உள்ள வருதோ, அது வீழ்ந்து போகுது. திரும்ப அதால் எழுந்துக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீதிமான் 7 தரம், 1 தரம் 2 தரம் இல்லை, 7 தரம் வீழ்ந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். அப்போ நமக்குள்ள எனக்குள்ள என்ன இல்லை? நீதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் கர்த்தருக்குள்ள நான் எப்படி இல்லாமல் இருக்கேன்? நீதி இல்லாதனா இருக்கேன். நான் ஏன் வீழ்ந்து போறேன்? ஆவிக்குரிய சத்தியங்களை என்னால் கட்டுக்கொள்ள முடியல. வெள்ளிக்கிழமை வரேன் உண்மைதான், ஞாயிற்றுக்கிழமை வர உண்மைதான், வேத ஆராய்ச்சியத்துக்கு வர உண்மைதான், எல்லா நேரத்தில் பங்கு பெறும், எல்லாமே நன்றி தான், உண்மைதான். ஆனால் நம்முடைய சரீரம் மட்டும்தான் இருக்கு, ஆவி இங்க இல்லை. எங்கேயோ உலக சுத்த போகுது. கர்த்தருடைய வேத வாசிப்பு இல்லை, தேவ பயம் இல்லை, தேவ பக்தி இல்லை. அதனால தான் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னமும் பாலை குடிச்சிட்டே இருக்கீங்க, இன்னமும் பலவீனமான ஆகாரம், பலவீனமான பாண்டமாக தான் இருக்கீங்க. பிரியமான சகோதரன், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம வீழ்ந்து போயிருக்கிறோமா? கர்த்தாவே, நான் எதுலையா வீழ்ந்து போயிருக்கிறேன்னா, இது புதிய வருடத்துக்குள்ள வரப்பேன். நான் இது மேலும் இந்த வீழ்ந்து போன நிலைமையில் நான் இருக்க விரும்புகிறேன். புதிய வருடம் வரும்போது புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இந்த புதிய வருஷத்துக்குள்ள புதிய இருதயம், புதிய நாமம், புதிய வஸ்திரம். ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்களை தரித்து கொண்டு நான் புதியவனாக ஆண்டவரே இந்த புதிய இருக்குள்ளாக நான் போக வேண்டும். ஆண்டவர் தயவு பண்ணுங்க. எனக்குள்ள வீழ்ந்து போகின்ற காரியம் ஒருவேளை வீழ்ந்து போயிருந்தேன்னா, நான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் திரும்ப விரும்புகிறேன். ஆண்டவரே, முதலாவது நாம் அறிக்கை சொன்னோம். ரெண்டாவது, நம்ம யாருக்காக இந்த வீழ்ந்து போனவர்களை நம்ம நினைவு கூற வேண்டும்னா, ஆவிக்குள்ள பலனேந்து போனவங்க, வாலிப சகோதர சகோதரிங்க, ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போனவங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டும் தன்னுடைய இருதயத்தை இன்னமும் கல்லாக்கி கொண்டு இருக்கிறவங்க, அப்பத்தில் பங்கு பெறாமல் தூரமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நாம் அவங்களுக்கு நினைவு கூறுகளாக இருக்கணும். பிரியமான சகோதரனே, நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வீழ்ந்து போனவர்களாக அல்ல, தேவன் நம்ம நிலைநிறுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் வல்லவராக. அதுதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வாசனம் இல்லையா? சில காலம் பாட அனுபவதற்கு அவர் நம்ம பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் சீர்படுத்துகிற தேவனாக இருக்கார். அப்போ நம்ம வீழ்ந்து போவதற்கு நாம் மற்றவர்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேட்கக்கூடாது. கர்த்தாவே, நான் எங்கே வீழ்ந்து போயிருக்கேன், என்னோட சகோதரன் என்னோட சகோதரி எங்கே வீழ்ந்து போயிருக்கான், அவங்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துக்குள்ளாக வீழ்ந்து போன நிலைமை, பழைய மனுஷன், பழைய வஸ்திரம், பழைய பேர், இது எல்லாத்தையும் தரித்து கொண்டு நான் போகக்கூடாது. நான் புதிய சிருஷ்டிப்பா, நான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக போகணும் தீர்மானம் பண்ணி கொண்டவன் தான் தேவனுடைய சமூகத்தில் உதவி பெற்றவனா இருப்பான். பாருங்க, நான்காவதாக நம்ம எதற்காக ஜெபிக்கலாம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 12:13. போதுமா? பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, முழு நேர ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அநேக கர்த்தருக்காக தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தொழிலை, தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய அநேக படிப்பை, ஞானத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருக்காக தியாகபூர்வமாக அவங்க உதவி செய்கிறாங்க, தியாகபூர்வமாக தன்னுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்கள பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவங்கள நம்ம நிச்சயமாக நம்ம நினைவு பொருளாக இருக்கணும், அவர்களை நம்ம உபசரிக்கலாம் இருக்கணும். அவர்களை மட்டும் பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, அது கீழே இன்னொருத்தரையும் சொல்லப்பட்டிருக்கு, அந்நியர்கள் நம்ம என்ன பண்ணோமா? உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை பார்த்து துரத்துறது இல்லை, அந்நியரை பார்த்து நம்முடைய முகத்தை அவங்களுக்கு கோபமாக காட்டுறதில்லை. நம்முடைய சிரிப்பிலேயும் கூட, நம்முடைய தாய்மையிலே கூட அவங்களை நம்ம ஆண்டோடைய பக்கமாக நம்ம அவர் யூஸ் கொள்ளலாம். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்நியர்களை, அதாவது கர்த்தர் அறியாத அந்நிய ஜனங்களுக்கு நான் யூதனை போல இருந்தேன், அந்நியனை போல இருந்தேன். அவன் என்ன சாப்பிட்டானோ அதை சாப்பிட்டேன், அவன் என்ன செய்தானோ அதை செய்தேன். எப்படியாச்சு நான் அந்த ஆத்மாவை ரசிச்சா எனக்கு அதுவே போதும். இதுதான் அப்போஸ்தலர் பவுலுடைய வாஞ்சை. நாமும் கூட யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், நீ அந்நியனுக்கு அந்நியன், நீ என்னவா இரு, நான் உன்னை போல மாறி நீ அவனுடைய ஆத்மா நான் ஆண்டவர்கிட்ட சேர்க்கணும். நாம போய் அந்த அவனோட சேர்ந்து பாவம் பண்ணக்கூடாது. அந்த ஆத்மாவை தேவனத்தில் நம்ம கொண்டு வரக்குள்ள நம்ம பிரயாசப்படணும். நான்காவதாக, பரிசுத்தவான்களை அவருடைய குறைவில் நம்ம உதவி செய்த மறந்துடக்கூடாது. அந்நியர்களை உபசரிப்பதிலும் நம்ம மறந்து போகக்கூடாது. அவர்களுக்காக எப்போதும் நாம் தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்கலா இருக்கணும். பாருங்க, கடைசியாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
இல்லை, சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அங்கே என்ன போட்டிருக்குன்னா, ரோமன் தெரியல, அங்கே என்ன போட்டிருக்குன்னா, சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் பலவீனத்தில் இருக்கும்போது 2:18 மன்னிக்கவும், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த 5ஆவதாக நம்ம யாரை நம்முடைய ஜபத்தில் நம்ம நினைவு கூறணும்னா, சோதிக்கப்படுகிற அநேக ஜனங்களுக்காக நம்ம நினைவு கூறலாம். நம்முடைய பரிசுத்தமான வேதத்தில் ஒரு பக்திமான் இருக்கிறார், நம்ம நன்றாக தெரியும். அந்த பக்திமான் யாருன்னா யோபு. அவர் அநேக விதமான பாடுகளுக்குள்ளாக சோதனைக்குள்ளாக கடந்து சென்றார். அவர் சொல்றாரு, இந்த ஆண்டவர் அந்த யோபு பற்றி சொல்லும்போது, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விளக்கரமான ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தான் சோதனை. அப்ப யாருக்கெல்லாம் சோதனை வரும்னா, ஆண்டவர் யார் மேல அன்பு கூறுறாரோ, யார் மேல ஆண்டவர் ரொம்ப அன்பா இருக்கிறார், நேசிக்கிறாரோ, அவங்களுக்கு தான் சோதனை. அவன் ஆண்டவர் பக்கமும் இல்லை, ஒன்று குளிராகவும் இல்லை, அவன் அனலாகவும் இல்லைன்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் ஹாப்பி, அவன் சந்தோஷமா இருப்பான், அவனுக்கு எந்த ஒரு சோதனை கிடையாது. ஆனால் ஆண்டவருக்குள்ள விசுவாசமா போகும்போது, ஆண்டவருக்குள்ள வளரும் போது, ஆண்டவரே எனக்கு எல்லாமே என்று நம்ம நினைத்து கொள்ளும் போது தான் இப்பேற்பட்ட சோதனைகள் வரும். ஒரே நேரத்தில் 10 சபை பெட்டி அவனுடைய வீட்டில் இருக்கு. ஒரு பக்கம் மனைவி தூசிக்கிறாங்க, வேலைக்காரங்க தூசிக்கிறாங்க, அநேக விதமான அவமானம், சரீரத்துல பாடுகள், சரீரத்துல சோதனை, குடும்பத்துல சோதனை, தன் சொந்த மனைவியால சோதனை, சாத்தானால சோதனை, எல்லாத்தையும் சோதிக்கப்பட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் அவன் நல்லா தெரிஞ்சுனா, கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதை மட்டும் அவன் மறக்கல. அதனால்தான் யோபு தன்னுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுக்கு பின்னிலைமை இரட்டத்தனையா சோதிக்கப்பட்டது. அப்ப இந்த சோதனையில ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கணும், கர்த்தாவே இப்பேற்பட்ட சோதனை வருது, இந்த சோதனையை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க, இந்த சோதனையிலிருந்து நான் இந்த சோதனையான போராட்டத்திலிருந்து நான் வெல்லும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க சொல்லிட்டு ஆண்டவர் நாம கேட்கணும். இதே போல சோதனை எத்தனை ஜனங்க இருக்கிறாங்களோ, இப்பேற்பட்ட சோதனையில தவித்து கொண்டிருக்க அநேக ஜனங்களுக்காக நாம நிச்சயமா நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இதுதான் 6 காரியங்கள் பரிசுத்தாவே நம்ம இதில் அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது தயவாக கவனிங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம ஜெபிக்க வந்திருக்குன்னா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனப்படியாக, ஜெபம்னா மற்றவர்கள் நாம செய்யற உதவிதான் ஜெபமே. அப்ப இத்தனை பேர் நம்ம கூடி வந்திருக்கோம், அநேக ஜனங்களுக்கு, அநேக சபைக்கு, அநேக விசுவாசிக்கு நம்ம இத்தனை பேர் உதவி செய்து வந்திருக்கோம். நிச்சயமா ஆண்டவர் கேட்பார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், கானானிய ஸ்திரீ. அந்த ஸ்திரீ ஒரு அந்நிய ஸ்திரீ தான், சபிக்கப்பட்ட சந்தானம் தான். எத்தனை கிலோமீட்டர் வந்தாங்க தெரியாது, ஆண்டவர் பின்னாடி வந்தாங்க. அவர் நாயும் சொல்றாரு, ஆனா சகிச்சு கொள்றாங்க, பொறுமையா இருந்தாங்க. ஆண்டவருடைய உதவி பெறுவதற்கு அவங்க பொறுமையா இருந்தாங்க. 2வது அற்ப விசுவாசம். இந்த தகப்பன் இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, அற்ப விசுவாசம் இருந்துச்சு. நாம கூட ஆண்டவரே எனக்கு இந்த அற்ப விசுவாசம் இருந்தா எடுத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கணும். 3வது நம்ம யாருக்காக ஜெபிக்கணும், எத்தனையோ பேர் விழுந்து போயிருக்காங்க ஆண்டவருடைய சமூகத்துல, சன்னிதானத்துல பின்வாங்கி போய் விழுந்து போன ஆத்துமாக்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே என்னுடைய சகோதர சகோதரி உயிர் மிச்சு கொடுத்து அவனை திரும்ப எழுப்போம். நான் கூட வீழ்ந்து போயிருக்கிறேன், அறிக்கை செய்யணும், கர்த்தாவே நானும் கூட அவ்வளோ யாரும் உண்மையுள்ளவர்களோ நீதிமான்கள் அல்ல, எல்லாருமே வீழ்ந்து போனலாம், எல்லாரும் வீழ்ந்து போய் தேவ மகிமேற்றல் போவானவர் தான். ஆனாலும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தாவே நான் எதிலையாச்சும் வீழ்ந்து போயிருந்தேன்னா தயவாக என்ன மன்னிங்க, இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற தாப்புறேன், உமக்கு பிடிக்காத காரியம், உமக்கு எங்கெல்லாம் உன்னுடைய நாமத்தை நான் துக்கப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், எங்கெல்லாம் நான் பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கணும், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தயவாக நான் மன்னின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்தா நிச்சயமா நம்ம வீழ்ந்து போன காரியத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக. 4வதாக பரிசுத்தவான்களுடைய குறைவு. அந்நியர்களை நம்ம உபசரிக்க நிச்சயமா நம்ம தவறவே கூடாது. அந்நியர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, அநேக விதமான கர்த்தரை அறியாத, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள், பரிசுத்தமான அப்பத்திலிருந்து தூரமா இருக்கிற அநேக ஜனங்களை நம்ம ஜெபத்துல நாம நினைவு கூர்ந்தாங்க. கடைசியாக நம்ம பார்த்தோம், சோதிக்கப்படுகிற அநேக ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, அனைவருமாக சேர்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடித்துக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆண்டவரே நமக்காக ஜெபிக்கிற ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவரே நமக்காக ஜெபிக்கிற ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.